ஈஸியா உங்க வீட்ல நீங்களே எப்படி ஏசி ஃபிட் பண்ணலாம், அப்படி இல்ல அப்படின்னா எலக்ட்ரீஷியன் ஃபிட் பண்ணும்பொழுது நீங்க என்னவெல்லாம் கூட இருந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு கிடைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கோடி டெக் ஒர்க்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஏசியோட வந்த இந்த மெட்டல் ப்ராக்கெட்டை சென்டர் பொசிஷன் எடுத்துக்கிட்டு அப்புறம் எங்கே ஏசி ஃபிட் பண்ணணுமோ அந்த செவுரை எது சென்டர் பொசிஷன்னு பார்த்துக்கிட்டு மேலே இருந்து கீழே ஏசியோட டாப் வந்து 6 to 8 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த மெட்டல் ப்ராக்கெட்டை நம்ம செவுத்தில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வால் சென்சார் டிடெக்டரை வச்சு இந்த செவுத்துக்குள்ளே நம்ம ஓட்ட போடுற இடத்துல ஏதாவது கேபிள், வுட், பைப் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இப்போ ஓட்டை போடுறோம். ட்ரில் பிட் இந்த செவுறு அளவுக்கு மொத்தமாக இல்லாதனால உள்ளே வெளியே அப்படின்னு 2 பார்ட்டாக பிரித்து ஸோ இப்போ ட்ரில் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து ட்ரில் போட்டு முடிச்சாச்சு. இதில் ட்ரில் போடவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன் ட்ரில் போடவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா, இது பழைய ஜெர்மன் ஹவுஸ். பழைய பெரிய வந்து எனக்கு ஹோல்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போ தான் நமக்கு வந்து 2 கேஸ் டியூப், ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற மாதிரி 2 கேஸ் டியூப், ஒன்று வந்து பெருசு, இன்னொன்று சின்னது. என்ன அப்படின்னா, ஒன்றில் வந்து ஸ்டார்க் ப்ரெஷர், அது வந்து ஹார்ட் ப்ரெஷர் வருது, இன்னொரு வந்து லைட்டான ப்ரெஷர் வந்து வருது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 2 காப்பர் பைப் டியூப்பை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஹார்டாக ஹேண்டில் பண்ணால் இது உடஞ்சி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு காலில் வந்து ஒரு எண்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மெதுவாக இந்த ரோலாக இருக்கிற மீதி பைப்பை எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிகிட்டே கொண்டு போகணும். அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிகிட்டே கடைசி இந்த எண்டு வரைக்குமே ஸ்ட்ரைட் பண்ணி கொண்டு போகணும். இப்போ நம்ம இந்த 2 பைப்பையுமே ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 பைப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து அந்த செவுத்தில் இருக்க நம்ம போட்டிருக்க ஓட்டைக்குள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக பெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அது ரொம்ப நேராகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப உள்ளுக்கு போகிற மாதிரி கோணையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஆங்கிளில் உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பைப்பாக உள்ளே விடலாம். ஸோ மெதுவாக எங்கேயும் பிரேக் ஆகிராத மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று. இந்த 2 காப்பர் பைப்பையும் ஏசியில் இன்பில்டாக இருக்கிற காப்பர் பைப்போட கேஸ் வெளியே லீக்கேஜ் ஆகி வந்துடாத மாதிரி நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். காப்பர் பைப் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல ஸோ கேஸ் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷனுக்காக இன்சுலேஷன் டேப் வந்து சுற்றிக்கலாம். வாட்டர் ட்ரைனேஜ் டியூப், அப்புறம் இந்த ஏசியோட பவர் கேபிள், இது எல்லாமே சேர்த்து இந்த காப்பர் பைப்போட ஹோலில் ஒன்றா வெளியே விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த காப்பர் பைப் வந்து டேமேஜ் ஆகிராத மாதிரி ரொம்ப கவனமாக பார்த்து அந்த ஹோல்ஸில் எங்கேயும் பெருசாக இடிக்காமல் இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டை நம்ம வாலில் வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளாங்கெட்டில் வந்து சரியாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து அவுட்டோர் வென்டிலேஷன் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவுட்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு எண்டில் இருக்கிற இந்த 2 காப்பர் பைப்பையும் வென்டிலேட்டரோட இருக்கிற எக்ஸாக்ட் ஃபிக்ஸ் ஆகிற கனெக்டரில் கரெக்டாக நல்லா டைட் பண்ணிவிட்டு ஸோ இந்த 2 கனெக்டர்லேயும் இருக்கிற அந்த கேப்பை கலட்டிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை வந்து அலன் கீயை யூஸ் பண்ணி ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கேஸ் வந்து சர்க்குலேஷன் ஆகும் வென்டிலேட்டருக்கும் உள்ளே இருக்கிற ஏசி இன்டோர் கம்பார்ட்மெண்ட்டுக்கும். திரும்பவும் ஓப்பன் பண்ண கேப்பை நல்லா டைட்டாக கேஸ் வெளியே லீக் ஆகாத மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ நமக்கு இன்டோர் ஏசி கம்பார்ட்மெண்ட்டோடு வந்த இந்த பவர் கேபிள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம வெளியில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல்
பாக்ஸ் வச்சு ஸோ இதிலிருந்து நம்ம கேபிளை வந்து கீழே அவுட்டோர் யூனிட்டுக்கு போகிற அளவுக்கு லென்த்தாக விட்டுக்கலாம். நீங்கள் வேலை செய்யும்போது ஏதாவது இந்த மாதிரி மெட்டீரியலை கையில் வச்சுட்டு லைடரில் மேலே ஏறுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியலை மேலே போட்டுக்காதீங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க. அடுத்தது நமக்கு கேஸ் பைப், பவர் கேபிள், வாட்டர் ட்ரைனேஜ் டியூப் இதெல்லாமே ரூட்டிங் பண்ணுற இந்த கேபிள் டக்கை வந்து ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெட்டின கேபிள் டாக்கை செவுத்தில் ஒரு சின்ன ஆங்கிளில் ஸ்லோப்பாக மேலேருந்து கீழே வர மாதிரி மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லா பைப்பையும் இந்த கேபிள் கனெக்ஷனையும் அதுக்குள்ளே வச்சு ப்ராப்பராக நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம கடைசியாக ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பரான ஒரு எலக்ட்ரீஷியனை வச்சு இந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு கேபிளையும் சரியான முறையில் ஷார்ட் ஆகாத மாதிரி எது ஃபேஸ், எது நியூட்ரல், எது எர்த்து அப்படின்னு சரியாக பார்த்து கனெக்ஷன் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக இந்த இடத்த வந்து கரெக்டாக கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம மழையில் தண்ணி எதுவும் உள்ளே போகாத மாதிரி சரியாக இது மேலே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் கவரை வச்சு நாம் இந்த அவுட்டோர் யூனிட்டை வந்து கவர் பண்ணணும். இது கவர் பண்ணி முடித்த உடனே நம்ம அடுத்தது ஏசி ஆன் பண்ணிவிட்டு அடுத்தது கேஸ் லீக்கேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நாம் செக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ண கேபிளை ஒரு சின்ன பிளாஸ்டிக் கேப்பை வச்சு 2 ஸ்க்ரூ போட்டு ஸோ இதோட பேஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம டைட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே இருக்கிற கேபிள் வந்து ஏதாவது அதிகமான காற்று வந்து இந்த கேபிள் ஆடினாலும் உள்ளே இருக்கிற கனெக்ஷன் வந்து எந்த வகையிலும் லூஸ் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன், ஷார்ட், கேபிள் ஷார்ட் அப்படிங்கிற எதுவுமே ஆகாது. ஸோ இப்போ ஃபைனலாக நாம் இந்த பிளாஸ்டிக் கேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைனலாக அவுட்டோர் யூனிட் கம்ப்ரெசர் ஓகே. வீட்டுக்குள்ளே இப்போ ஏசியை ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ வெளியே கம்ப்ரெசர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நாம் ஒரு சோப்பு தண்ணியை வந்து இந்த காப்பர் பைப் மேலே ஸ்ப்ரே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் அந்த ஜாயின்ஸில் இருந்து வெளியில் வரக்கூடாது. அப்படி வராமல் இருக்கிற வரைக்கும் இந்த கனெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் நான் எந்த ஏர் பபிள்ஸும் இதிலிருந்து வந்து நான் பார்க்கல. திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து செக் பண்ணி பார்த்தா ஏசி ஃபுல் கூலிங்காக இருக்குது. இப்போ நம்ம ஏசி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கேஸ் லைன், வாட்டர் ட்ரைன் லைன், ஏசி வாலில் இருந்து மவுண்ட் பண்ணுற கேப், அப்புறம் எலக்ட்ரிக்கல் கேபிள் கனெக்ஷன்ஸ், அப்புறம் கேஸ் லீக்கேஜு, அப்புறம் எல்லா பைப் லைனும் எலக்ட்ரிக்கல் லைனும் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம சரியாக செக் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.